வணக்கம் மக்களே. கவிஞர் கண்ணதாசனை படிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆபத்தில் உதவாத அண்ணன் தனக்கு தானே புத்தி சொல்லி கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாட்டு இப்போவுமே ஹிட்டு தான். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பாடல்கள் மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளர், இயக்குனர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தான்னு பல திறமைகளை உள்ளடக்கியவர் தான் கவிஞர் கண்ணதாசனே சொல்லலாம். பல புத்தகங்களையும் எழுதியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. தீபாவளி செலவுக்காக தன்னோட அண்ணங்கிட்ட பணம் கேட்ட கவிஞர் கண்ணதாசனுக்கு பணம் கிடைக்காத போது உடனடியாக தனக்கு கிடைத்த பணத்தில் பாதி அண்ணனுக்கு கொடுக்க போயிருக்காங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். இந்த தகவலை பற்றி மேடை பேச்சாளர் நெல்லை கண்ணன் அவங்க சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். மனிதனோட அத்தனை உணர்ச்சிகளுக்குமே தன்னோட பாடல்கள் மூலம் ஆறுதல் அளித்தவர் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். காதல், சோகம், மகிழ்ச்சின்னு எல்லாத்துக்குமே தன்னோட வரிகள் மூலம் உயிர் கொடுத்தவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். வாழ்க்கையோட தத்துவங்களையும் தன்னோட வாழ்க்கையில் நடந்த தான் சந்தித்த அனுபவங்களையும் தன்னோட பாடல்கள் மூலம் வெளிப்படுத்திய பெருமைக்கு சொந்தக்காரர் கவிஞர் கண்ணதாசன்னே சொல்லலாம். பாடல்கள் மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளர், இயக்குனர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தான்னு பல திறமைகளை உள்ளடக்கியிருக்காங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். பல புத்தகங்களையும் எழுதியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கண்ணதாசன் தனக்கு சிக்கல்கள் மற்றும் பண நெருக்கடி வந்தபோல்லாம் ஏதாவது ஒரு வகையில் தனக்கு உதவியை கேட்டு பெற்றுவாங்க. அந்த வகையில் ஒரு முறை தீபாவளி தினத்தில் பிள்ளைகளுக்கு துணிமணி எடுக்க பணம் இல்லாதனால தன்னோட அண்ணன் ஏஎல் சீனிவாசன் வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ அவர் தங்கிட்ட பணமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. உடனே கவிஞர் கண்ணதாசன் ஏமாத்தத்தோடு வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த நேரத்தில் ஒரு தயாரிப்பாளர் படம் எடுக்க போவதாக சொல்லி ரூபாய் 10,000 பணம் கொடுத்துருக்காங்க. அதை வாங்கிட்டு கவிஞர் கண்ணதாசன் தன்னோட பிள்ளைங்களுக்கு கூட துணி எடுக்காமல் அந்த பணத்தோட அண்ணன் வீட்டுக்கு போய், நீ செலவுக்கு பணம் இல்லைன்னு சொன்னியே, இதுலேருந்து ஒரு 5,000 எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தகவலை பேச்சாளர் நெல்லை கண்ணன் ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காங்க. இது குறித்து அவர் பேசிய ஒரு வீடியோவில் கவிஞர் கண்ணதாசன் ஒரு தீபாவளிக்கு துணி எடுக்க கையில் பணம் இல்லை, அவருக்கு 12 பிள்ளைகள், ஏஎல் சீனிவாசன் தான் தயாரிப்பாளராக இருந்திருக்காங்க, பெரிய பணக்காரர், ஆனால் அவர் பணம் இல்லைன்னு சொன்ன உடனே அண்ணன் என்னடா தம்பி என்னடா பாடலை எழுதியிருக்காங்க. இதில் பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, அது 8 குஞ்சுகள் பெற்றெடுத்ததன் வருந்தவில்லையே தாயடான்ற வரிகளை எழுதியிருப்பாங்க. இந்த வரிகளை தான் கவிஞர் கண்ணதாசன் தனக்கு தானே எழுதி கொண்ட வரிகள்னு சொல்லியிருக்காங்க. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எம்.எஸ். விஸ்வநாதன், நடிகர் எம்ஜிஆர், நடிகர் சிவாஜி கணேசன் இவங்களோடலாம் நெருங்கிய நண்பர்களாக தான் இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் அரசியலில் இறங்கினதுமே நடிகர் எம்ஜிஆர், நடிகர் சிவாஜி கணேசனோட மோதல்கள் ஏற்பட்டு நிறைய விமர்சனங்கள் பட்டு விரிஞ்சிட்டாங்க. இதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் ஒரு படத்தில் வந்த ஒரு பாட்டோட மூலமா நடிகர் எம்ஜிஆர் கூட மட்டும் அவங்களோட நட்பு சேர்ந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான இவங்களோட நட்பில் உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.